கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகாலைகளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் நாம் ஜெபிக்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களிலே, இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையிலே இணைந்திருக்கிறீங்க. மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். மகா இக்கட்டு அப்படின்னாலே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனையிலே நிறைய குடும்பங்கள். இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அடிமை அப்படின்னு வந்தாச்சுனாலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல காரியங்களிலே ஜனங்கள் சிக்கி கொள்றாங்க. இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்போது அங்க சத்துரு உள்ள இருக்க மாட்டான். ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார், ஆனால் அந்த வீட்டுக்குள்ள பிசாசுக்கு என்ற இடம் கிடையாது. கர்த்தரை விட்டு தள்ளி போய் கர்த்தரு பிரியமில்லாத பலவிதமான பாவத்துக்குள்ளே சிக்கி கொள்ளும் போது அந்த இடத்துக்குள்ளே சத்துரு உள்ள என்றாராம். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். ஒரு குடும்பம் அடிமையில இருக்கும்போது, பாவ அடிமையில இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய், அது விக்கிரக காரியமா இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட ஒரு பாவமா இருக்கலாம். மதுபான அடிமை இருக்கு, விக்கிரக அடிமை இருக்கு, இன்னும் நிறைய அடிமை இருக்கு. மனுஷன் பின்னாடி போய் அதுல ஒரு அடிமை இருக்கு. எந்த விதமான காரியம் இருந்தாலும் சரி, அடிமையா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது. நிறைய குடும்பத்துல வாக்கு தத்தங்கள் மனப்பாடமா சொல்லுவாங்க, வசனத்தை மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆலயத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா நேரமும் போயிட்டு வந்துருவாங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடருமானால் அதனுடைய பின் விளைவு என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். எதனால ஒரு மனுஷன் அடிமையா இருக்கான்? அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திலே பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி இந்த பூமியில வாழ்ற காலத்திலே நன்மையை அனுபவிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நன்மையை அனுபவிக்காம தீமையில போய் சிக்கி கொள்றாங்க. குடும்பம் ஃபுல்லா பலவிதமான, அதுல ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் பார்த்தா கடன், இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய காரியங்கள் சொல்லலாம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காலையிலேருந்து ராத்திரி வரையும் வேக வேகமா ஓடிடுதாங்க, ஆனால் நிம்மதி இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்கு? இந்த வசனத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளலாம். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். ஒருவேளை மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எதனால எங்கள் பாவங்கள் நிமித்தம் அப்படி சொல்லி அதுல ஒரு லைன் வருது 37ஆம் வசனத்திலே, எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் வருமானம் திரளாக வெளியில போயிரும். இதுதான் பைபிள்ல ஹையஸ்ட் முக்கியமான வசனம். ஐயா, என் வீட்டுக்குள்ள வருமானத்தை காணோம், நான் மகா இக்கட்டுல இருக்கேன், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், அது என்ன கஷ்டம் என்னால சொல்ல முடியல, ரொம்ப அடிமையா இருக்கேன். அது பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு காரியம் இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன? வருமானம் திரளாய் எங்கள் பாவங்கள் நிமித்தம் ராஜாக்களுக்கு போகிறது. நம்ம வீட்டில் உள்ள ஆசீர்வாதம் நம்ம தான் சாப்பிடணும். சத்துரு உள்ள வாரானா, திருட உள்ள வாரானா, என்ன காரணம்? ஒரு குடும்பம் எதுல அடிமையா இருக்கு? மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன காரியம் இருக்கு? மகா இக்கட்டு தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம்? எங்கள் பாவங்கள் நிமித்தம். ஒரு குடும்பத்துக்குள்ளே பாவம் என்ட்ராயிட்டு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி நிதானமா இந்த வசனத்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, இந்த 2 வசனத்தை மனப்பாடமா படிச்சிருங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானம் உள்ள என்டர் ஆகுது. ஆனா எல்லாமே வேஸ்ட் செலவாயிருது. நிறைய குடும்பத்துல வீணான செலவுக்குள்ள போயிருது. அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போயிருது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். ஒரு குடும்பத்திலே பாவம் இருக்குமானால் வருமானம் காணாம போயிருது, திரளா வெளியே போயிருது. நம்ம யார்கிட்ட வேலை பார்க்கிறோமோ அந்த ராஜாக்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களை எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். அப்போ ஒரு குடும்பத்திலே பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் உள்ள வந்துட்டு அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள வருமானம் அங்க இருக்காது. இதுதான் பைபிள் ரிசல்ட். இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னா ஒரு அடிமை. எதுல அடிமை? பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி. ஒரு குடும்பம் பாவத்துக்கு அடிமையா இருக்கும்போது வருமானம் திரளாய் ராஜாக்களுக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் பைபிள் ரிசல்ட். இப்படி ஒரு குடும்பம் இருக்குமானால் மகா இக்கட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல அடிமையா இருப்பாங்க. இந்த வசனம் நிதானமா நிப்பாட்டி நீங்க படித்தால் குடும்பத்துக்குள்ள ஏதாவது காரியம் இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா சில குடும்பத்தில் தேவையில்லாமல் வருமானம் ஃபுல்லா வெளியில போயிட்டு இருக்கு. அந்த வருமானம் ஃபுல்லா தேவையில்லாம ஏன் வெளியில போகுது? அப்படி வீட்டுக்குள்ள என்ன நடக்கு? அதை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கணும். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காரோ அந்த நன்மைகளை அந்த பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு பாவத்திலையும் அடிமையா இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலே அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? அதுதான் தேவ திட்டம். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே வருமானம் திரளாய் ராஜாக்களுக்கு போகுது. ராஜாக்களுக்கு போகுது அப்படின்னா அந்த வீட்டுல போய் பார்த்தா தரித்திரம், பஞ்சம், வறுமை. நிறைய வீட்டுக்குள்ள தேவையில்லாத வீணான செலவுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த வீணான செலவு சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு. லட்ச லட்சமா வரும், லட்ச லட்சமா வேஸ்டா போயிடும். நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தி சில குடும்பத்துக்குள்ள யோசிப்பீங்க, ஆமா பிரதர் எங்களுக்கு வருமானம் வருது, நிறைய வருமானம் வருது, ஆனா வேஸ்டா செலவாகுது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 31 நாள் ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் வேஸ்ட், தேவையில்லாம என்னெல்லாம் இருக்கு, எதெல்லாம் பாவத்துக்குள்ள போகுது அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைய
ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் தொடருமானால் சத்துரு தொடருவான். சத்துரு தொடரும்போது பாவம் அந்த வீட்டுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கும்போது வீட்டு வாசப்புள்ள பாவம் படுத்து கிடக்கும். சத்துரு படுத்து கிடப்பான். ஆசீர்வாதத்தை ஃபுல்லாக தடை பண்ணிடுவான். வருமானம் ஃபுல்லாக நஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கும். அப்போ அந்த வீடு முதல்ல அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாரும் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு தனிப்பட்ட சப்ஜெக்ட் இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி ஒரு வேளை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ஆலயத்தில் போய் இதனோட சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணால் இந்த பிரச்சனைக்கு உடனே முடிவு வந்துடும். ஏன்னா திரளாக வருமானம் திரளாக வேஸ்ட்டாக போயிட்டுருக்கா. ராஜாக்கள் திரளாக போயிட்டுருக்கு. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் என் சரீரத்தை இன்னொரு ஆள் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக அடிமைப்படுத்துகிறாங்க. அப்படின்னா என் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பாவம் இருக்குன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் பாவம் இருக்குமானால் நான் யாருக்கும் அடிமையாக இருப்பேன். என் வருமானம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக செலவாயிரும். இதுதான் இந்த சப்ஜெக்டுடைய அர்த்தம். என் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமையாக இருக்கேன் அப்படின்னா என் சரீரம், அது மாத்திரமல்ல என்னுடைய மிருக ஜீவன், இதெல்லாம் வேற யாரோ ஒருத்தங்க ஆளுகை பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் மகா இக்கட்டிலே அகப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சின்ன ஜெபமணி முடிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையான அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பா இன்னைக்குள்ள செய்திக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எந்த ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. வருமானம் தேவையில்லாமல் ₹1 கூட வேஸ்ட் செலவு வரக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலை அடைங்க. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எந்த நாட்டுக்குள்ளே இந்த செய்தி கேட்டு மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சேமத்தை கட்டிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து ஆசுறீங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம்ப்பா. பலவிதமான அப்பா சூழ்நிலையிலே காலவேளை இணைந்திருக்காங்க. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. வேற நாட்டுக்குள்ளே இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற பகுதியில் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. வெளியில் புறப்படுறாங்கப்பா. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. வாகனத்தில் போகிறாங்க, காலவேளையில் வேலைக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கறந்தொட்டு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேற நாட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க இருக்கிற பகுதியில் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் காலவேளையிலே கற்பதனிக்க ஜெபினாலும் கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து ஏற்ற மனவளன் ஏற்ற மனவாட்டி தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த குடும்பத்தை மறுபடியும் இணைத்து வைங்க. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வளர்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. எல்லா குடும்பம் மனம் திரும்பி மறுபடியும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா தேவனுக்கு பிரியமானபடி பிள்ளைகளா வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. எந்த குடும்பத்தில் கடன் உபத்திரத்தில் கஷ்டப்படுறாங்களோ அந்த எல்லா உபத்திரத்தையும் கர்த்தர் மாற்றி பரிபூர்ணமாக ஆசுறீங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. எல்லா குடும்பத்தையும் ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து ஆசுறீங்க. யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு வெளியில் புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு மிகுந்த பாதுகாப்பு தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. விசேஷமாக எலெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அதையும் அப்பா உங்களுடைய கரத்தில் அப்படின்னுப்பா. தேவ திட்டத்தின்படி விசேஷம் இந்த வருஷத்தில் எல்லா விதமான வாசல் திறந்து விசேஷமாக தேச தலைவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. உங்கள் நாம மயம்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மயமுண்டதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.